மீனாட்சி. Hi uncle, how are you? I'm fine. எப்போ இந்தியால இருந்து வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சுமா. Oh great. ஆமா நீ ஏன் தனியா வந்திருக்க? எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு uncle. I see. ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணா வந்து இந்த ஸ்டோர்ல வெயிட் பண்ண சொன்னாரு பிக்கப் பண்றதுக்கு. What else uncle? How's your wife? நல்லா இருக்காங்கம்மா. நான் டிராப் பண்ணிடுவாமா? Thanks uncle. சீக்கிரம் நான் வந்துருவாங்க. 500 francs. 500 francs? Yeah. 500 francsனா 12000 ரூபாய். இது பாவி நல்லா இருப்பியா நீ? What nonsense? அக்கா இல்லைங்கக்கா, உங்களை நான் புகழ்ந்து பேசினேங்க்கா. இந்தாங்க வச்சுக்கோங்க. வரட்டுங்களா? ஓகேம்மா. Okay. Bye. Bye uncle. Hey. Where did my trolley go? Excuse me. You know where my trolley is? Trolley? Yeah. What trolley? I was shopping. I put all my stuffs in the trolley and the trolley is missing. Where's my trolley? Sorry, we are closing. Come tomorrow. Oh God. Shucks. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யாரடி நீ மோகினி? You? Hey, கிண்டலா? சுண்டல். பாட்டு பாடினா உங்க ஊர்ல கிண்டலா? Shut up. நீ என்ன பார்த்து தானே பாட்டு பாடுன? எது? உன்னை பார்த்தா? மேடம், மோகினின்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். உன்னை பார்த்து யாரடி நீ பிசாசுன்னு வேணா பாடலாம். You? என்ன இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறா தானே? இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாத உனக்கு இங்கிலீஷ்ல? Bloody fool. பரவாயில்லையே, 4வது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமா, யோசிச்சு பேசுறியே, இங்கிலீஷை தமிழ் மீடியம்ல படிச்சா நீ? You? ஓகே, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. பைசா எல்லாம் வந்துட்டேன், எந்த திங்ஸும் வாங்க முடியல. நான் வாங்கின திங்ஸ் ஏதாவது பார்த்து சந்தோஷப்படு. See my bunny என்ன? You? என்னது துவைக்காமலே சுருங்கிருச்சு? ஐயோ, இதுல எப்படி ஏன் பைக்குள்ள வந்தது? ஓ திருடி, எல்லாத்தையும் தூக்கி ஏன் பேக்குள்ள போட்டியா நீ? யார பார்த்து திருடுறீங்க? நீ தான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து மிஸ் நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜொல்ல விடுவீங்க. நாங்க தேங்க்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க உடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோமோ இல்லையோ இமீடியட்டா நாளைக்கு எங்க மீட் பண்ண போறோம்னு டேட்டிங் கேப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. I think I love you. நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க. ஹே மிஸ்டர், இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாத, என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க. ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம் இடியட். அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அது இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி டாக்ஸி. கையில காசு இல்ல டாக்ஸி வேற. பாவம் டாக்ஸிக்காரன். சரிதான் போடா. சரிதான் போடி. போடா. போடி. நீ போடா. நீ போடி. போடா. போடி. போடா 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 போடா. போடா. போடி. ஏமாப்ள உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ண பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விஷல் அடிச்சிருவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். பாட்டிலோட சர்பத்து கொடுக்கிற என் கொடையில தொண்டி ஊதுறாம நீ தான் பாத்துக்கணும். கிளாஸ்ல குடிக்கிற நீ சொன்னாது இன்னும் அது ஊத்து ஊத்து ரொம்ப மாட்டேன்டா. அடியில தொண்டு இது வேணாம்,
நான் பாட்டிலோட குடிக்கிறேன். ஆடக்கூடாது. நைனா குடியா கண்ணு? நைனா இங்க. ஐயோ நீயா? நான் வெண்டைக்காய் தலைப்படிதான் என்ன ஆசையா கூப்பிட்டு நினைச்சேன். எப்படி போட்டேன்னு சின்ன கூட 2 பேர் கூட்டு வந்துக்கிறேன். ஒண்ணுதானா? தம்பி என் மேல எனக்கு இடம் சொல்லுங்க. நைனா நான் வரும்போது இவர் கால போய் மோதிக்கிறேன் நைனா. ஐயோ காருக்கு ஒண்ணு அவளே கண்ணு. அதுக்கு என்ன போ நைனா கார் படா ஷோக்காக்கிது நைனா. அப்பயும் அதை விட்டு இதை பூச்சின்னு வந்தா கம்னுக்கடா நைனா. இவர் நல்லவர் நைனா. என்ன ஊடு வர கொண்டாந்துட்டு நிக்கிறாரு. இல்லையா திருதிருன்னு முழிக்கிற என்ன போட்டுக்கிறேன்னா? இவர் தான் எங்க நைனா. ரிக்ஷாக்கார மாறினா இந்த பேட்டையில ஐதப்புல கூட கம்னு கிடக்கும். வணக்கங்க. பண்ணா உனக்கு வணங்க சொல்றதுக்குள்ள எனக்கு காய்ச்சி சொல்லிருக்கோம். உனக்கு முதுகு கூனாயிடும். அதனால சொல்றேன், நம்ம தெருக்குல ஒரு சர்பத் அடிக்கிறியா 2 பேரும் லெவல் ஆயிடுவோம். ஐயோ அதெல்லாம் பழக்கம் கிடையாதுங்க. தப்பாக்கிற பச்சா நீ பணக்கார விட்டு போல சீமத்தல்ல ஐஸ் போட்டு தான் குடிப்ப. சீமத்தல்ல என்ன இருக்குது? மஞ்சள் தண்ணி. இது பார் கிளியர் ஒயிட். அச்சனை வளர்த்தும் கத்திக்கணும். இன்னும் ஒயிட் மாட்டு வந்தீங்க. அதெல்லாம் வேணா நைனா. நீ போய் இவருக்கு நாரி கடையில டீ வாங்கியா நைனா. அதுல போதை இருக்காது. பரவாயில்ல வேண்டாங்க. என்ன கோமதா என்ன அதுக்கு இப்ப என்ன விஷயத்தை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. ஐயோ என்னது? அது ரகசியம். என்ன வந்து இங்க சொல்லுவா? வேண்டாம் ரூமுக்கு வா. வலதுகால கொண்டுட்டியா? கருணாகர முதலியார். நான் கைலாச முதலியாரியா? ஐயோ கருணாகர என்று வச்சால் எங்க வாசியில் தயவு பண்ணுங்க என்று அர்த்தம். ஏன் தப்பு நடந்து விட்டது. என்ன தப்பு? தாங்கள் காலுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தது அல்லவா? ஆமா. அதே போல ஒரு நண்பர் தலைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தார். சரி, 2 ஆர்டரையும் குழப்பிக்கிட்டு அவருக்கு காலியும் தங்களுக்கு தலையும் கொண்டு வந்துட்டு கொலை தலையை கொண்டு வந்தால் கொலைதான் என்று தங்களுக்கு புரியாதா? அடப்பாவி, நிஜமாவே கொலை செஞ்சிட்டியா? இப்படி நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லித்தான் நான் கையோடு தலையை கொண்டு வந்திருக்கிறேன். ஐயோ தலையிலிருந்து ரத்தம் வடியுதே. அதன் என்ன கள்ளிக்கடியா? வெட்டினால் பால் வடிய ரத்தம் தான் வடியும். ஏண்டா வெட்டின எங்கேயாவது புதைச்சிட்டு வந்துட கூடாது. புதைத்து விட்டால் சல்லி விஷயம் என்ன ஆகிறது? அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கிறது. காலுக்குத்தானே 10,000 என்று சொன்னேன். தலைக்கு 20,000 அல்லவா? உனக்கு நான் 30,000 தந்து தொலைக்கிறேன். 30,000 என்று சொன்னால் கணிசமாக 2 தலை கொண்டு விட்டிருப்பேனே. இதுல 30,000 இருக்கு. பேசிருக்கு அதிகமா கொடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? இன்னொரு தலை வேண்டுமா? முண்டம். இதனுடைய முண்டத்தையே 10 ரூபாய் வீட்டில் வச்சிருக்கிறேன். அறிவு கட்ட முண்டம். நீ மாட்டிக்கிட்டாலும் என்ன மாட்டி விடக்கூடாது. அதுக்காகத்தான் தூக்கு மேலைக்கு பாடாலும் காட்சி கொடுக்க மாட்டான். இந்த கிலோ ஆட்டப்பன் என்று தங்களுக்கு புரியாதா? பணத்தை தொட மாட்டேன். பையிலே நீங்களே போட்டு விடுங்கள். என்ன என்று வச்சால் நான் பணத்தை வச்சுட்டேன். நீ எதையும் வைக்க மாட்டான். கூட எடுத்து கிளம்பு. இதுவரைக்கு நான் 7 கொலை செய்திருக்கிறேன். வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஆளை பட்டப்பகல் வச்சு கொட்டி இருக்கிறேன். பின்னே புளியந்தோப்பி என்ற இடத்திலே ஒரு ஆளை. உன் வீர பிரதாபெல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பியா? இங்க பார்த்தாலும் ரத்தமா சிந்தி கிடக்கே. ரத்தத்தை பார்த்து ஏன் இப்படி அசிங்கப்படுகிறீர்கள்? உடம்புலையும் ரத்தம் தானே ஓடுகிறது. தண்ணி ஊற்றி கழுவினால் போயிடுவது தெரியாது. கழுவுறேன் என் தலையெழுத்து கழுவுறேன். நீ போய் தொலை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லி நிச்சயமா சொல்லிடுறேன். அடுத்த முறை கூலி குறைச்சி செய்வேன். ஏன்னா வாடிக்கையாளர் போயிட்டு வாடா. குட் மார்னிங். ஐ எம் கிருஷ்ணன். ஹலோ. செருப்பு பறந்து போச்சு. I know.